அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்லேயே சீப் அண்ட் பெஸ்ட் பாலிசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாலிசி தான் ஆரோக்கிய சஞ்சீவினி பாலிசி. இதில் பிரீமியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால அவரேஜ் மக்கள் விரும்புறதுக்கு ஏற்ற மாதிரி பிரீமியம் ஒரு பாலிசியில் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா அது இந்த பாலிசி தான். ஸோ இந்த பாலிசியில் உள்ள விஷயங்களை நம்ம என்னென்னு பார்ப்போம். ஸோ பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைசேஷன், ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், டே கேர் கவர் இருக்கு, கேட்ராக்ட் பண்ணலாம், ரோடு ஆம்புலன்ஸ் சார்ஜ் இருக்கு, நோ கிளைம் போனஸ், ஆல் யூஸ் மாடர்ன் ட்ரீட்மெண்ட், இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம் பண்ணிக்கலாம், ரூரல் டிஸ்கவுண்ட், இதெல்லாம் இந்த பாலிசியில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ கவரேஜ் யார் யார் கொடுக்க முடியும் அப்படின்னா அடல்ட் 18 to 65 வயசு உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம். டிபெண்டன்ட் சில்ட்ரன் 3 மாசம் 25 வயசு உள்ள குழந்தைகளும் இதுல இணைந்து எடுத்துக்கொள்ளலாம். பாலிசி டைப் இண்டிவிஜுவலாகவும் எடுத்துக்கலாம், ஃபேமிலியாகவும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாலிசி டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 year மட்டும்தான் இருக்கு. அதாவது 1 year தான் பிரீமியம் கட்ட முடியும். அதுல குவார்டர்லி மோடு இருக்கு, ஆஃப்லி மோடு இருக்கு, இயர்லி மோடு இருக்கு. சம்யூன் சீட் பாத்தீங்கன்னா 50,000 ரூபாயில இருந்து இந்த பாலிசி நம்ம ஸ்டார் ஹெல்த்ல கொடுக்குறோம். ஸோ மேக்சிமம் 10 லட்ச ரூபாய் வரைக்கும் இந்த பாலிசி கவரேஜ் இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டலைசேஷன் கேஷ்லெஸ்ஸாகவும் பண்ணிக்கலாம், ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க செலவு பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கணக்கு எல்லாம் ப்ராப்பரா எழுதி கொடுத்துட்டு திரும்ப வாங்குறதுக்கு பேர் தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீஸ் என்னென்ன இதெல்லாம் இந்த இதுல கவரேஜ் ஆகுமா, சர்ஜன், கன்சல்டன்ட், ஆன்டிஸ்டிஸ்ட், ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி டாக்டர் ஃபீஸ் எல்லாமே இதுல மெடிசன் வாங்கக்கூடிய எல்லா இதுவுமே இதுல கவரேஜ் ஆகுது. ட்ரக், காஸ்ட் ஆஃப் பேஸ் மேக்கர், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இதுல உங்களுக்கு என்னென்ன இதுல கவர் ஆகுது அப்படின்றத கொடுத்திருப்பாங்க. ரூம் ரெண்ட் அப்படின்றத இருக்கிறதுலயே முக்கியமானது. ஸோ அதனால அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாலிசி 2.5 லட்ச ரூபாய்க்கு மேல அல்லது 3 லட்ச ரூபாய் வரையும் எடுத்தாதான் ரூம் ரெண்ட் 5,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஒரு ஏசி ரூம் வேணும் அப்படின்னா குறைஞ்சது 4 ரூபா வரையும் சொல்லுவாங்க. அப்ப நீங்க குறைஞ்சது பாலிசி 2 லட்ச ரூபாய் அதுக்கு மேல எடுத்திருந்தாதான் இந்த மாதிரி ரூம் உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஐசியூ சார்ஜஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க. நீங்க ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேல பாலிசி எடுத்திருந்தாதான் ஒரு நாளைக்கு சார்ஜ் 10,000 ரூபாய் வரும். அதுக்கு ஏன்னா இன்னைக்கு ஐசியூ சார்ஜஸ் அப்படியே டபுள் ஆகும். அதனால அதையும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிடிஎஃப்ஐயோ இந்த வீடியோவோ கண்டிப்பா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாலிசி எடுக்கிறாங்க. ப்ரீ அண்ட் போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் இங்க 30 நாள் ப்ரீக்கு, போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் 60 நாள். அது என்ன ப்ரீ அண்ட் போஸ்ட்னா, ஒருத்தவர் இன்னைக்கு டேட்டு 16ஆம் தேதி நம்ம ஆபரேஷன் பண்றோம், மார்ச் 16 பண்றோம் அப்படின்னா இந்த மார்ச் 16க்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கேன் எடுத்திருப்போம், பிளட் டெஸ்ட் எடுத்திருப்போம், யூரின் டெஸ்ட் எடுத்திருப்போம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அதுல என்ன செய்யும், கவரேஜ் கொண்டு வரலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க, ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க, டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களா இருக்கு. அது ஒரு 60 நாள் வரையும் டைம் கொடுக்குறாங்க. இது எல்லாமே நம்ம எழுதி கொடுத்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்டா வாங்கிக்கலாம். சோ ஒரே நாள்ல போய் டே கேர் ப்ரொசீஜர்னா ஒரே நாள் ஆபரேஷன் ஒரு சின்ன ரிமூவ் பண்ணிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆபரேஷன் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் உட்கார வச்சுட்டு அனுப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி டே கேர் ஆபரேஷனுமே பண்றாங்க. கேட்ராக்ட் ஆபரேஷன் என்ன செய்யறாங்க, இங்க கவர்ட் ஆகுது. சம்யூன்ஷூட்ல 25%, அதிகபட்சம் 40,000 ரூபாய் வரையும் தான் என்ன செய்வாங்க, இதுக்கு அலவுட் உண்டு அப்படின்றது இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரோடு ஆம்புலன்ஸ் சார்ஜ் கொடுக்குறாங்க. பர் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு 2,000 ரூபாய் வரையும் கொடுக்குறாங்க. நோ கிளைம் போனஸ். ஸோ இப்போ 5% ஈச் கிளைம் பாலிசி இயர் சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் 50%. அதாவது நோ கிளைம் போனஸ் இருக்கிறதுல கொஞ்சம் கம்மியானது. ஏன்னா பிரீமியம் கம்மியான போனஸ் ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, 5% தான் கொடுக்குறாங்க போனஸ் ரேட்டு. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் என்ன செய்யலாம், இதுல நம்ம என்ன செய்யலாம் பாத்துக்கலாம். எவ்வளவு ஒரே கவரேஜ் ஆகும்னா நீங்க எடுத்துக்கூடிய சப்இன்சூர்ட் வரையும் கவரேஜ் ஆகும். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 50% மட்டும்தான் இதுல கவரேஜ் ஆகும். பிரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்த கிரேஸ் பீரியட் பாருங்க, 15 நாள் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியத்துக்கு. மற்ற நாளைக்கு உங்களுக்கு 30 days வரையும் என்ன செய்வாங்க, கிரேஸ் பீரியட் கொடுப்பாங்க. அதனால அதை கொஞ்சம் என்ன செய்யுங்க, கிளியர் கட்டா பார்த்து அந்த கிரேஸ் பீரியடுக்குள்ள என்ன செஞ்சணும், நம்ம பிரீமியம் கட்டிடணும். கோபே ரொம்ப முக்கியம். இந்த பாலிசியில என்ன கோபே அப்படின்னா, நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஒரு செலவு வந்திருக்கு அப்படின்னா 5% நீங்க எவ்வளவு கிளைம் நடந்தாலும் அந்த வரக்கூடிய கிளைம்ல 5% கஸ்டமருடைய கோபே தான். ஓகேங்களா, அதுதான் கோபேன்னு சொல்றது. டாக்ஸ் பெனிஃபிட் இருக்கு, தாராளமா ஏடிடில ஃபுல்லா கவரேஜ் பண்ணிக்கலாம். ஈவன் ஜிஎஸ்டியை கூட காமிச்சுக்கலாம். ப்ரீ மெடிக்கல் ஸ்கிரீனிங், அதாவது 50 வயசு வரையும் எந்த விதமான மெடிக்கல் டெஸ்ட்டுமே தேவை. 51 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன செய்யணும், ஒரு மெடிக்கல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடத்தினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பாலிசி இதுல கொடுக்க முடியும்.
பிரீமியம் வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு போட்டு காமிச்சிருக்காங்க. ஒரு சம் இன்சூர்ட் வந்து ஒரு 5 லட்ச ரூபா எடுத்திருக்காங்க. ஃபேமிலி சைஸ் ஒரு 6 நபர்கள் இருக்காங்க. ஏஜ் வந்து 46, ஸ்பௌஸுக்கு 35, பேரண்ட் இன்லா வந்து ஒருத்தவங்களுக்கு 62, சில்ட்ரன் 3 பேர் எடுத்திருக்காங்க. அலவுடு பிலோ 25 இயர்ஸ். சில்ட்ரன் 3 பேருமே 25 வயசு கீழே தான். அப்ப அவங்களுக்கு எப்படி எல்லாம் வந்து நம்ம என்ன செய்யறது, பிரீமியம் கால்குலேட் பண்றது அப்படின்னு இதுல கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து 46 வயசு அப்படின்னா அவருக்கு 7590 ரூபா எடுத்துக்கணும். 35 வயசு அப்படின்னா 5420 ரூபா எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேரண்ட் இன்லா இங்க கொடுத்துருக்காங்க 16,625 ரூபா பிரீமியம். நெக்ஸ்ட் சில்ட்ரனுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 3 சில்ட்ரனுக்கும் சேர்த்து 12,510 ரூபா. இது எல்லாத்தையும் கூட்டினாதான் அவங்களுடைய பிரீமியம் மொத்தமா என்ன செய்யும் வரும். அதுதான் 48,315 ரூபா என்ன செஞ்சிருக்கு அவங்களுடைய பிரீமியம். இத்தனை மெம்பர்ஸையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரீமியம் இல்லஸ்ட்ரேஷன் ஃபார் ஃப்ளோட்டர். ஃப்ளோட்டர் மீன்ஸ் என்னது, ஃபேமிலியா எடுக்கிறவங்க. இங்கேயும் ஃபேமிலியா தான் கொடுத்துருக்காங்க. பட் இண்டிவிஜுவல் கொடுத்துருக்காங்க. இது ஏன்னு தெரியல. இண்டிவிஜுவலா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து தனிப்பட்ட நபர்களுக்குன்னு ஒன்னியன் கொடுத்துருக்காங்க. ஒன்னியனா இண்டிவிஜுவல். மொத்தமா இங்க வந்து ஃபேமிலிக்கு எவ்வளவு வருதுன்றதை இங்க என்ன செஞ்சுக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து ரூரல் டிஸ்கவுண்ட், நீங்க ரூரல் ஏரியாவா இருந்துச்சுன்னா அதுக்கு தனியா என்ன செய்யறாங்க, ஸ்டார்கிட்ட வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து டெலி கன்சல்டன்சி அப்படின்றத ரொம்ப முக்கியமானது. இதுல உள்ள நம்பர் என்ன செஞ்சுக்கோங்க, நோட் பண்ணிட்டுக்கோங்க. 7676905905. இதுல வந்து நீங்க என்ன செய்யணும், நம்ம ஸ்டார் கஸ்டமரா இருக்கும் பொழுது நீங்க போன் பண்ணி உங்களுடைய பாலிசி நம்பர் சொல்லி உங்களுக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் இதுல நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணீங்க அப்படின்னா என்ன செய்வாங்க, உங்களுக்கு அதற்குரிய சஜஷன் சொல்லுவாங்க. பிரிஸ்கிரிப்ஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாவே அனுப்பி வைப்பாங்க, உங்களுடைய ரிஜிஸ்டர்டு மொபைலை சொன்னாங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்டார்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பெனிஃபிட் என்ன அப்படின்றது இல்லஸ்ட்ரேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்ன செய்யுங்க, நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அதை பார்த்தா தெரியும். ஸோ வெயிட்டிங் பீரியட் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருந்துச்சுன்னா 2 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரை வெயிட்டிங் பீரியட் உங்களோட டிசீஸை பொறுத்து இருக்கு. அதனால ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படின்றது 4 வருஷம் வரையும் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ரூரல் டிஸ்கவுண்ட் ஒரு 20% கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபைடு சில டிசீஸ் வந்து 2 இயர்ஸுக்கு வந்து என்ன செய்யறாங்க, வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபைடு சில டிசீஸுக்காக அது 2 வருஷம் கொடுத்துருப்பாங்க. சில இம்பார்ட்டன்ட் டிசீசஸ் வந்து 4 வருஷம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அந்த பர்டிகுலர் விஷயங்களுக்கு வந்து கிளைம் ஆகும். பர்மனன்ட் எக்ஸ்க்ளூஷன் சில விஷயங்கள்லாம் என்ன செய்ய முடியாது, நம்ம வந்து பார்க்க முடியாது. அது என்னென்ன அப்படின்றது இதுல நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கிளைம் ப்ரொசீஜர் எப்படின்றத என்ன செஞ்சிருக்காங்க, ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னா நீங்க போய் ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து 30 நாளுக்குள்ள அதை வந்து எழுதி கொடுத்து அந்த விஷயங்களை பண்ணணும். போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷனா வித்தின் 15 டேஸ்க்குள்ள என்ன செய்யணும், கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா. இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த டீட்டெயிலாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். அதனால பாலிசி போடும்போது அந்த ஏஜென்ட் கரெக்டா சொல்லி அந்த விஷயங்களை நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஏஜென்ட்டுக்கு என்ன செய்யணும், கம்யூனிகேட் பண்ணிடணும். வெளியில வரும்போது ஏஜென்ட் கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளைம் ப்ரொசீஜர் உங்களுக்கு என்ன செய்யறாங்க, டோல் ஃப்ரீ நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஏஜென்ட்டும் இருப்பாங்க, அவருடைய சேல்ஸ் மேனேஜரும் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இதுல 1 பேஜர் எல்லாமே இருக்கு. ஸோ பிரீமியம் மிக குறைவான பாலிசி ஸ்டார்கிட்ட இருந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு தேவைப்படுச்சுன்னா இது ஆரோக்கிய சஞ்சீவனி பாலிசி தான். இந்த பாலிசி ரொம்ப என்ன செய்யும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முக்கியமா அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுங்க. பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையும் கேட்டு தெரிஞ்சு ஓகே அப்படின்னு நீங்க இப்ப அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்யுங்க, இந்த பாலிசியவே நீங்க எடுக்கணும். ஏன்னா பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் இது வேணாம் அது வேணாம் அது வேணாம் என்ன செய்யக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. அதனால பாலிசியில இதுல பிரீமியம் கம்மி, ஒரு சில பாலிசியில பிரீமியம் கூட, அதுக்கு தகுந்த மாதிரி அதுல பெனிஃபிட்டும் கூட. ஸோ உங்களுடைய தேவையை இது கண்டிப்பா பூர்த்தி செய்யும் அப்படின்னா என்ன செய்யுங்க, இந்த பாலிசியை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அப்புறம் அற்புதமான இந்த பாலிசியை இந்த வீடியோவை உங்களுக்கு அனுப்பக்கூடிய முகவர்களா இருக்கலாம், இல்ல மேபி வேற தனிப்பட்ட நபர்களா இருக்கலாம். அவங்க அந்த நபர்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பாலிசி எடுக்கணும்னு நீங்க தேவைப்படுச்சு அப்படின்னா யூடியூப்ல ஆட் டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய மொபைல் நம்பர் எல்லா டீடைலும் கொடுத்துட்டு அதில் கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்து கேட்டு தெரிஞ்சதற்கு நன்றி. நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரிலேட்டடா கொரி இருந்துச்சுன்னா என்ன செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதற்கு விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம்.